ஐயா நிகழ்ச்சிக்கு போயிடலாமாங்கய்யா? நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்கய்யா. நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஓகே, ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 251வது வாராந்திர ஜோதிட நிகழ்ச்சி. ஆடியோ கேக்குதுங்களாங்கய்யா? நல்லா கேக்குது. உங்க கேமரா பொசிஷன் சரியா வச்சுக்கோங்க. இந்த சரியா இருக்கான்றது. இது 251வது வாராந்திர ஜோதிட சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருமை சகோதரர் ஐயா ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களை நாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஐயா இதற்கு ஒப்புக்கொண்டு பஞ்ச சித்தாந்திகா என்ற தலைப்புல இன்றைக்கு சிறப்புரை நிகழ்த்த இருக்காங்க. ஜோதிடத்துறைக்கு குறிப்பா தமிழகத்துள்ள ஜோதிடர்களுக்கு நன்கு அறிமுகமானவர், பரிச்சயமானவர் ஐயா ஜெயபாபா கலைப்பிரியர் அவர்கள். நம்ம ஸ்டார் அகாடமிக்குமே நன்கு பரிச்சயமானவர். ஏற்கனவே இது வரைக்கும் ஒரு 5-6 செஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் வருஷ நாட்டை பிறந்தவங்க. தேனி மாவட்டம் வருஷ நாட்டில் பிறந்திருக்காங்க. தகப்பனார் பெயர் சுருளியப்பன், தாயார் பெயர் பவளமணி. 1990 இருந்து அவங்க ஜோதிடத்துல ஈடுபாடு காட்டியிருக்காங்க. ஜோதிடத்தின் பால் 1990 இருந்து கவரப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை ஜோதிடத்தை தன்னுடைய மூச்சாக கொண்டு வந்து ஏராளமான மாணவர்களுக்கு போதிச்சுட்டு இருக்காங்க, வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல அவர் தொடாத துறை எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். என்ன டாபிக் பத்தி கேட்டீங்கன்னாலும் எப்பயுமே ரெடி. ஜோதிடமாகட்டும், வாஸ்து ஆகட்டும், மீனாட்டு நாடி, ஏஎல்பி, அதாவது இப்படி ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களையுமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். மட்டுமில்ல, அதற்கான படிப்பு எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்காரு பொட்டு ஸ்ரீராமுலு யூனிவர்சிட்டியில. ஸோ அதற்கு பிறகு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில சில காலம் கெஸ்ட் லெக்சரா இருந்திருக்காங்க. ஜோதிடத்தில் அவர்கள் ஐயா அவர்கள் தொடாத நூக்கம் காரணமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எதை பத்தி கேட்டீங்கன்னாலும் ஐயா கிட்ட இருந்து பதில். அப்படி ஒரு திறமை, அப்படி ஒரு ஜாம்பவான் இன்றைக்கு நம்மளே பேச வந்திருக்கார். இப்போ சமீப காலத்துல கேஇ சிஸ்டத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. உபகிரகங்கள் சம்பந்தமான விஷயம், இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிற விஷயத்துல கேஇ சிஸ்டத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஜோதிடத்தின் பால் ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர் இன்றைக்கு நமக்காக நேரம் ஒதுக்கி
நம்முடைய பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மேடையை ஐயா அவர்கள் வசம் ஒப்புவிக்கிறேன். ஐயா, நீங்க தொடரலாம் ஐயா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை இருக்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். உலகம் யாவும் தாமுல வாக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. காஞ்சி மகா பெரியவாளே சரணம் 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 சரணம். எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பாதத்தை பணிந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற அன்போடு அவர்களுடைய பாதத்தை பணிந்துள்ளேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தை எனக்கு அளித்த அருமை சகோதரர் எல்ஆர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாதேஸ்வர ஐயா அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரையில் நாம் எப்போதும் சிறப்பாக இருப்போம் என்பதற்கு நாம் எல்லாம் எடுத்துக்காட்டுதான். அன்புக்கும் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் குரு வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையா வெங்கடேஸ்வர ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு முதலில் வணக்கம் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தளத்துல ஒரு வீட்டுல அங்க போய் நான் பேசியிருக்கேன். ஆனா அப்பாவை பார்த்ததில்லை. அப்பா நமக்கு ஒரு மானசீக குருமார் அப்படிங்கிறதுல நான் எப்பயுமே அவர் நினைச்சுக்கிடுவேன். அவர் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல நாடி ஜோதிடமிக்கிற அந்த கான்செப்ட் இருந்திருக்காது. அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கிறத நான் அறிவேன். என்னை ஒட்டஞ்சத்திர நடராஜன் அவர்கள் தான் அங்க கூட்டு போனாரு. அங்க போனோடனே பாலண்ணா சமைச்சு சாப்பிட்டு கொடுத்ததெல்லாம் மறக்கவே முடியாது. அவருடைய அந்த இதெல்லாம் எல்டி ஐயா அவர்கள், ஈரோடு மணியன், இவங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க கிடைத்தது. அதனால அவர்களை நாம் இந்த இடத்துல நல்லவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படியே இருக்கும். அதனால அதை சொல்லிக்கிறோம். ஜாதகம், ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். ஜோதிடம் என்பது ஜோதி, ஜோதியை அறிந்தவர் ஜோதிடன். அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளல் பெருனார் சொன்ன அந்த அருட்பெருஞ்சோதி தான் ஆண்டவன். அப்ப ஆண்டவனுடைய சூட்சமத்தை தெரிந்து கொண்டவர் ஜோதிடர். அதனால ஜோதியை அறிந்தவர் தான் ஜோதிடர். ஜோதிடத்தை ஜாதகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜாதகம்னா என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லும், காட்டி கொடுக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்றதுக்கு பேர் தான் அதுக்கு ஜாதகம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்லும் அப்படின்னா, 12 கட்டத்துக்குள்ள இந்த உலகத்திற்குரிய எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள அடக்கியிருக்கு. அந்த 12 கட்டம் தான் அது நமக்கு சொல்லும். இந்த 12 கட்டத்தை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தலைப்பு அதை பத்தி நான் சொல்லணும். பஞ்ச சித்தாந்திகான்னா என்ன அப்படின்னா, பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிறது, ஜோதிடம் அப்படிங்கிறது 5 கோட்பாடுகளில் உள்ளது. 5 விதமான 5 வகையான சித்தாந்தத்தின் அடிப்படையில ஜோதிடம் இருக்கிறது, ஜாதகம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, 1, ஒரு கிரகம் இருந்த இடத்தின் பலனை தரும். 1. 2வது, ஒரு கிரகம் தன்னோடு சேர்ந்த கிரகத்தின் பலனை தரும். 2வது. 3வது, எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்துக்கு இதுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது, அந்த பலனை தரும். 3வது. 4வது, ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியாதிபதியின் நிலை எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் இந்த கிரகம் வேலை செய்யும். இது 4வது. 5வது, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் சார்ந்து இருக்கிறதோ அந்த சாரத்தின் தன்மையின் அடிப்படையிலே வேலை செய்யும். இந்த 5 தான் பஞ்ச சித்தாந்திகம். இதுக்கு மேல ஜோசியம் இல்லை. இந்த 5 விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா ஜாதகம் சொல்லிடலாம். அப்ப ஒரு கிரகம் எங்க இருக்கு, யாரு கூட சேர்ந்திருக்கு, யாரால பார்க்கப்படுது, அந்த இவர்களுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு,
அடுத்து இவருக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, இந்த 5 விஷயங்களை நீங்க உள்வாங்கிட்டோம்னா ஜோசியத்தை தெளிவா சொல்லிடலாம். குரு ராமசுப்பையா அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது தொழில்காரகன் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு எழுதியிருக்காங்க. அதாவது 12 ராசிகளை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, பிரிச்சுக்காங்க. 1, தர்ம திரிகோணம். கோணத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குது. கோணம் அப்படின்னா நான் ஒரு கோணம், 1ன்னா நானு, 5ன்னா என் மகன், 9ன்னா அப்பா. இது ஒரு முக்கோணம், இதான் கோணம். அதனால 1, 5, 9 என்பது தர்ம திரிகோணம். அடுத்து 2, 6, 10 என்பது அர்த்த திரிகோணம். 3, 7, 11 என்பது இன்ப திரிகோணம். 4, 8, 12 மோட்ச திரிகோணம். அது ஐயா அவர்கள் ராமசுப்பையா அவர்கள் சொல்லுவாங்க, ஜோதிட மாமேதை அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் தர்மத்தின் அடிப்படையில மனிதன் பிறந்து நீதி நேர்மையின் அடிப்படையில பொருளாதாரத்தை சம்பாதித்து அதை ஒழுக்கமாக அனுபவித்து, இன்பத்தை ஒழுக்கமாக அனுபவித்து வீடு வேறு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 4 வகையான திரிகோணத்தை பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அதனால அவர்களை நாம் இந்த இடத்துல சொல்றோம். அடுத்து இந்த 4 திரிகோணம், இந்ததான் கோணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த ஒரு கிரகம் தான் இருந்த இடத்துல பலனை தருது அப்படின்னா, லக்னத்திலிருந்து அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லக்னத்திலிருந்து ஒரு கிரகம் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்குன்னு பார்க்கணும். லக்னாதிபதியே எடுத்துக்காங்களேன். இந்த லக்னாதிபதி என்பது யார்? இப்ப இந்த 12 கட்டமும் நமக்கு என்ன தரப்போகுது, அது என்ன வச்சிருக்கோ அதை நம்ம கொடுக்க போகுது. 12 கட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 12 பாவத்தினுடைய காரகத்துவம் நமக்கு தெரியணும். 9 கிரகத்தினுடைய காரகத்துவமும் நமக்கு தெரியணும். அப்ப இந்த பாவங்கள் என்பது பாவனை, பாவங்கள் என்பது சோறு, கிரகம் என்பது குழம்பு. இது 2ஐயும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அந்த தன்மை தெரிஞ்சுச்சுன்னா நீங்க தான் சிறந்த ஜோசியர். இப்ப பாருங்க, இது என்ன கொடுக்க போகுது? 1ஆம் பாவம் நமக்கு என்ன கொடுக்க போறது? ஒரு சிந்தனை. ஜாதகம் அப்படின்னா ஜாதகர், 1ஆம் பாவங்கிறது ஜாதகர். ஜாதகர் எப்படிப்பட்ட சிந்தனையில் உள்ளார், அவர் எதை சிந்திப்பாரு, அவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சோம்னா 1ஆம் பாவம் நமக்கு கொடுக்க போகுது. 2ஆம் பாவம் என்ன கொடுக்க போகுது? அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி ருசிப்பாரு, அவர் எப்படி கண்ணால் பார்வை, எப்படி அவருடைய பார்வை இருக்கும், அவருடைய நுகரக்கூடிய தன்மை எப்படி இருக்கும், அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறது 2ஆம் பாவத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2ஆம் பாவம்ங்கிறது அவருடைய பொருளாதாரம், பணப்புழக்கம். இப்ப 3ஆம் பாவம்ங்கிறது அவருடைய மனப்பாங்கு, மன வலிமை எப்படி இருக்கும், அது மனதினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், அதை புத்தி கூர்மை எப்படி இருக்கும், இவர் முன்கோபக்காரரா, ஞாபக சக்தி உள்ளவரா அப்படின்னு இந்த 3ஆம் பாவம் நமக்கு காட்டி கொடுக்குது. 3ஆம் பாவம் நமக்கு சொல்லி கொடுக்குது. 4ஆம் பாவம் என்ன சொல்லுதுன்னா, இவர் நிலையானவரா, ஒரே இடத்துல இருக்கக்கூடியவரா, ஒழுக்கமானவரா, சிக்கனமானவரா, உண்மையானவரா, கற்பு நெறி தவறாதவரா அப்படின்னு 4ஆம் பாவம் நமக்கு சொல்லி தருது. 5ஆம் பாவம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை ரசிக்க வைக்குது, நம்மளை ஆசைப்பட வைக்குது, நம்மளை கவர்ச்சி, நம்மளை ஈர்க்குது. அதாவது நம்முடைய பரிச சுகத்தை பற்றி சொல்வது, நம்முடைய ஆசைகளை பற்றி சொல்வது 5ஆம் பாவம். அதுதான் குழந்தை. 4ஆம் பாவம் தாய், உறவுகாரத்துவம். ஒரு ஜாதகரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவருடைய பரிச சுகம் எப்படி இருக்கும், அவருடைய விருப்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 5ஆம் பாவம் நமக்கு கொடுக்கு. 6ஆம் பாவம், இவர் விட்டு கொடுத்து போவாரா, பிடிவாதக்காரரா, இவருடைய ஈகோ மனசுள்ளவரா, வெற்றி பெறக்கூடியவரா, போட்டியா இருப்பாரா அப்படிங்கிறத பத்தி அந்த 6ஆம் பாவம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது முக்கியம். 6ஆம் பாவத்துக்குள்ள நம்ம என்ன இருக்கு, வேலை இருக்கு, நோய் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். அப்புறம் இது நமக்கு தெரியும். 7ஆம் பாவம் என்ன, இவரு மற்றவர்களை தன்னை மாதிரி சமமா நினைப்பாரா, வெளிப்படையா நடந்துக்குவாரா,
சமுதாயத்துல எப்படி பழகுவாரு, மனைவியோட எப்படி பழகுவாரு, நண்பர்களோட எப்படி பழகுவாரு அப்படிங்கிற வெளிப்பாடை சொல்வது இந்த 7ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்ன சொல்லுதுன்னா, இவர் முரட்டுத்தனமானவளா, முட்டாள்தனமான ஆளா, அடுத்த அவமான துயரங்களை அடையக்கூடியவரா, இவர் சம்பாரிச்சு எல்லாத்தையுமே கஷ்டப்படக்கூடியவரா. அப்ப கஷ்டப்படக்கூடியது இது என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த 8ஆம் பாவங்கிறது எதிர்பாராம நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே 8ல இருக்கு. நமக்கு தெரியாது, ஆனா அது நடக்கும். அதனாலதான் 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 9ஆம் பாவம் இரக்க குணம் உள்ளவரா, ஏமாளித்தனமா இருப்பாரா, வெகுளித்தனமா இருப்பாரா, அல்லது பொறுப்பு இல்லாம இருக்காரா, பெருந்தன்மையானவரா, தர்மம் செய்யக்கூடியவரா, தெய்வ நம்பிக்கை உள்ளவரா, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உள்ளவரா அப்படிங்கிறத பத்தியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் ஒரு பாதுகாப்பானது, ஒரு அதாவது பாதுகாப்பானது, பொறுப்பானது. 10ஆம் பாவங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பொறுப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ், பணத்தினுடைய உச்சபட்ச நிலை. ஆனா திருப்தி அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். பணம் எவ்வளவு வந்தாலும் நமக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அதான் இந்த 10ஆம் பாவத்துல நமக்கு இருக்கு. 11ஆம் பாவம் என்ன அப்படின்னா, போதும் என்ற ஒரு பொன் செய்யும் மனம், எதிலும் திருப்தியானவர், ஆசை போதும்னு அளவா வச்சுக்குவாங்க. அதனாலதான் இதை சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். 11ஆம் பாவங்கிறது நம்முடைய தூக்கம், நம்ம ஓய்வு, நம்ம தயக்கம், நம்ம கூச்சப்படுவோமா, எப்படி இருப்போம், நம்முடைய விரயம் என்ன அப்படிங்கிறது இந்த 12 பாவங்கள் நமக்கு ஒரு குணநலங்களை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நம்ம ஒரு கிரகம் ஒரு இடத்துல போய் உட்காருது அப்படின்னா, லக்னத்திலிருந்து அது எங்க உட்கார்ந்துருக்கு, லக்னம் என்பது ஜாதகர், லக்னத்துல அது எந்த நேரத்துல உட்காருதுன்னு பார்ப்போம். உட்காரும் போது அது ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, பரிவர்த்தனையா இருக்கா, வக்ரமா இருக்கா, அஸ்தங்கமா இருக்கா, 6, 8, 12 இருக்கா, இப்படி பல விதத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த 12 கட்டத்தை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, 12 கட்டத்தை இந்த தர்ம திரிகோணம்னு சொன்னோம் இல்லையா, 1, 5, 9ன்னு 1, 5, 9 அப்படிங்கிறதும் 2, 6, 10ங்கிறதும் 3, 7, 11ங்கிறதும் 4, 8, 12ங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பிறந்த உடனே ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, இது எந்த திரிகோணத்துல இருக்குன்னு பார்க்கணும். எந்த திரிகோணத்துல இருக்குன்னு பார்க்கணும். உதாரணமா யாராவது ஒருத்தர் திரிகோணம் சொல்றாங்க, இங்க வந்திருக்கிற யாராவது ஒரு திரிகோணம் நானே சொல்லிடுறேன், அதாவது கடகராசி, கடக லக்னம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஐயா ஐயா ஹேங் ஆயிருக்குங்கய்யா. ஐயா டிஸ்கனெக்ட். ஐயா
என்னங்க கரண்ட் கட் ஆயிடுச்சாங்க? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. ரைட். கரண்ட் கட் ஆயிடுச்சோ? கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு. சரி, ரைட், ஓகே. நமக்கு ஏதாவது ஒரு சனி வேலை நடக்குது. சரி, ரைட், ஓகே. ஓகேங்க. 201 தானே? 251. இப்ப கேக்குதாங்க? 251 8 தானே? ஆமா. சரி சரி, ரைட். அப்ப நம்ம வந்து கடகராசி கடக லக்னம் சொன்னீங்க. கடக லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது எந்த திரிகோணத்துல இருக்கு? 4வது திரிகோணத்துல இருக்கு. அப்ப 4வது திரிகோணத்துல இருந்தா என்ன செய்வாரு? அவர் மோட்சம் அடையவும் அவர் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கத்தான் வந்திருப்பாரு. ஏன்னா கடகராசியும் கடகம்ங்கிறது 4, 8, 12 திரிகோணம். 4ஆம் பாவம் கஷ்டப்பட்டு பணத்தை சேகரிக்கிறாரு. அது 8ஆம் பாவம் பல துன்பங்கள் அனுபவிப்பாரு. 12ஆம் பாவம் விரயங்களை பண்ணுவாரு அல்லது மோட்சம் அடைவார். இப்படி அதுக்குத்தான் அவர் பிறந்திருக்காருங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அதை விட இன்னும் முக்கியம் என்ன அப்படின்னா, இவருக்கு இப்ப கடகம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அடுத்து அவர் எதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு இப்ப கடகம்னு வந்துட்டோம்னா கடகத்துல இருந்து 3வது ராசி, கடகத்துல இருந்து 3வது திரிகோணம் எது அப்படின்னா, இப்ப 4 இருக்கு இல்லையா, அடுத்த 1 5 அப்படிங்கிற 1 5 9 இந்த கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த திரிகோணம் அப்படின்னா 3, அதாவது கடகம் அப்படின்னு இருந்துட்டோம்னா இது கடைசி ஆயிருது இல்லையா. அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது 3வது திரிகோணம். நல்லா கவனிங்க, இந்த 3வது திரிகோணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு 12வது வீடாயிருது. அப்ப 3, 7, 11 இவர்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்து, இவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், ஆனால் அந்த பொருளாதாரத்தை வலி வேதனையத்தோடு தான் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த திரிகோணத்தை பத்தி நம்ம சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ ஒவ்வொன்னா நம்ம பார்த்துருவோமே, ஒரு கிரகம் இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கு. வந்து லக்னத்துல இருந்து 6, 8, 12 லக்னாதிபதி போயிட்டா அப்படின்னா அவர் உள்ளூர்ல இருக்கக்கூடாது. வெளியூரில் போய் ஜீவனம் பண்ணா, வெளிதேசத்தில் போய் ஜீவனம் பண்ணாருன்னா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். உள்ளூர்ல இருந்தால் அவர் எப்போதுமே போட்டிகளோடையும் கஷ்டத்தோடையும் இருப்பார் அப்படின்னு சொல்லணும். முதல் பாயிண்ட். மத்த இடத்துல லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்துக்கிறோம். அடுத்து இதே லக்னாதிபதி 1, 5, 9 இருக்காருன்னா அவர் முதல் திரிகோணத்திலே இருக்காரு. நல்லா அந்த யோகத்தை அறிவாரு, அறிவை விரித்து படிப்புறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை விட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம், முதல் லக்னாதிபதி ஆட்சியா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆட்சியா இருந்தாருன்னா அவர் எப்படி, அவர் நிலை என்ன? ஆட்சி என்பதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, சொந்த வீட்டிலேயும் அவர் இருந்தா எப்படி இருப்பாரு? சொந்த வீட்டிலேயும் ஒரு மனிதன் இருந்தா சௌரியமா இருப்பாருன்னு அர்த்தம். அப்ப ஒரு சொந்த இடத்திலே இருந்து அவர் சொந்தத்திலே அனுபவிக்கக்கூடியத அவர் சிறப்பானதாக அனுபவிப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிறணும். உச்சமா இருந்தா, ஐயா நான் உள்ள வந்துருவா, இதுல வந்துருச்சு கரண்ட், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இது பேசிட்டு இருங்க, அதை ஆன் பண்ணிட்டு பேசிட்டு இருங்க. பேசிட்டே இருக்கேன். அதாவது உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் எல்லா விஷயத்திலையுமே உயர்வான தகுதியானதாக இருக்காரு. அப்ப ஒரு மனிதன் உயர்வாகவும் தகுதியாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறணும். சரி, அதே இதுல நீசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீசமா இருந்தா தகுதி குறைவாக இருக்காரு. அப்ப ஒரு கிரகம் நீசம் அடையும் போது அது தகுதி குறைவாக இருக்காருன்னு எடுத்துக்கிறோம். சரி, அப்ப உச்சமா இருந்தா தகுதி, நீசமா இருந்தா தகுதி குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து திரிகோணத்துல இருந்தா உயர் புகழ் அடைவதற்காக வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். பேரு புகழ் அடைவாரு, அதனாலதான் திரிகோணம். கேந்திரம் அப்படின்றது சதுர்கேந்திரம். கேந்திரம்ன்றது 1, 4, 7, 10.
பொருளாதார நன்மையை தரக்கூடியது. ஆனால் சுபகிரகங்களாக கருதக்கூடிய குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் கேந்திரத்தில் போகும்போது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கிறது. அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு கிரகம் எப்படி அந்த பொசிஷனல் அமர்ந்த இடத்துல ஒரு கிரகம் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு கிரகம் வக்ரமா இருந்தா அந்த கிரகம் தன்னுடைய பலனை இயற்கைக்கு மாறாக செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்ப இயற்கைக்கு மாறாகனா அது எப்படி நடக்கணுமோ அப்படி இல்லாம பிடிவாதத்தை கொடுக்கும் அப்படிங்கறதும் எடுத்துக்கிறணும். அப்ப அதுக்கடுத்து ஒரு கிரகம் அஸ்தங்கமாற இருக்கா, அப்ப சூரியனோட போய் அது அஸ்தங்கமாகிவிட்டால் அது தன்னுடைய காரகத்துவத்தை இழந்து விடும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி இழந்துட்டா அது அது தன்னுடைய அனைத்தையுமே அதை இழந்து விட்டு அது செயல்பட ஆரம்பிச்சது. இப்ப வர்க்கோத்தமமான ஆட்சி பலனையும் வலுவான பலனையும் கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். என்னங்கய்யா சரி, அடுத்து பரிவர்த்தனை. அதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? கனெக்ட் ஆகிட்டு இதையும் பேசிட்டேன். சரிங்க. கடைசி நேரத்துல அது தன்னுடைய நிலைமையை மாத்தி செய்யும். இந்த ஒரு நிமிஷமே வந்துடுறேன் நான். சரி. ஏன்னா அதுல இருந்தா கொஞ்சம் தெளிவா இருக்கும். இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு. Recording in progress. அன்மியூட் ஆக மாட்டேங்குது. இப்ப பண்ணுங்க. ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சா? இது ஆஃப் பண்ணா சரி, இப்ப நல்லா கிளியரா இருக்கான்னு பாருங்க. ரைட்டுங்க. அப்போ ஒரு கிரகம் பரிவர்த்தனையா இருக்கும்போது கடைசி நேரத்துல தன்னுடைய மாற்றிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. அப்போ ஒரு கிரகம் பரிவர்த்தனை இருக்கு, ஒரு கிரகம் பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாதகஸ்தானம் என்பதை கசப்பான உணர்வுகளை தரும். பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த நடந்த பிறகுதான் கசப்பை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. பாதகஸ்தானத்துக்கும் பாதகாதிபதிக்கும் அந்த மாதிரியான பலன் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஐயா, லேப்டாப் உங்க முகம் கொஞ்சம் மறைக்குதுங்க, அப்படி திருப்பிக்கோங்க. ஓகேங்க. அப்ப பாதகஸ்தானம் அதுக்கடுத்து அட்டமாதி இடத்துல போய் உட்காருதா, அட்டமஸ்தானத்துல உட்காருதா, அட்டமாதியோட சேர்ந்திருக்கான்னு பார்த்தோம்னா அட்டமாதிபதி என்பது பேராசையை தூண்டிவிட்டு பெரு நஷ்டத்தை நம்ம அடைய வைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பகை கிரகங்களோட சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். பகை உணர்வை ஏற்படுத்தி எதிர்பாராத தீய விளைவுகளை நம்ம அனுபவிக்க வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மூலத்திரிகோணத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்போதுமே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து மாரகஸ்தானத்தில் இருக்கா என்றால் இது மாரக தசை, மாரக புத்தி, அப்படி கோச்சாரமும் வரும்போதுதான் அந்த மாரகஸ்தானத்தை தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தை வைத்து பலன் சொல்லும் போது லக்னத்திலிருந்து அது எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, அது யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். லக்னாதிபதி அமர்ந்திருக்காரா, அடுத்து இந்த லக்னாதிபதியோட யார் சேர்ந்திருக்கா, அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க. இந்த லக்னாதிபதியோட யார் சேர்றா
அப்படிங்கிறது முக்கியம். இந்த சேர்க்கைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். யாரோட சேருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்கா, 6ஆம் வீட்டின் அதிபதியோட சேர்ந்திருக்கா, அடுத்து 12ஆம் வீட்டின் அதிபதியோட சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, லக்னாதிபதி எங்க போய் அமர்ந்திருக்காருன்னு பார்க்கணும். அதே அப்படி பார்த்தோம்னா அங்க போகும்போது எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காருங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் யார் கூட சேர்றோமோ அவர்களுடைய குணம் நமக்கு வந்து, அப்ப இந்த சேர்க்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் இப்போ ஏ பின்னு வச்சுக்கோங்களேன், எழுதிக்கங்க. ஏ அடுத்து பி. ஏங்கிறது ஒரு கிரகம், பிங்கிறது ஒரு கிரகம். இப்ப ஏங்கிற கிரகம் என்ன செய்யும்னா, அது போய் சேருது, பிங்கிறதோட சேருது. அப்ப ஏ வந்து பியோட சேரும்போது அந்த பியினுடைய குணங்கள் வந்து ஏக்கு வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப உதாரணமா வச்சுக்கிறோம், சூரியன் போய் சந்திரனோட சேருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சூரியன், சந்திரன்ங்கிறது பி. இப்ப சந்திரனோட சேர்ந்துட்டா சந்திரன், சூரியன் என்பது தந்தை. தந்தை வந்து பயணம் செய்ய விரும்புவார். தந்தை மாறி மாறி பேசுவார், நிலை இல்லாமல் பேசுவார், நிலை இல்லாமல் நடந்துக்குவார். சந்திரன்ங்கிறது கடங்காரன், அன்பு, இரக்கம், கருணை உள்ளவன். தந்தைக்கு அந்த குணம் அவர்களுக்கு இருக்கும். நல்லா அந்த சேர்க்கையை நம்ம எடுத்தோம்னா பல நீங்க தெளிவா சொல்லிடலாம். அதாவது சந்திரன்ங்கிறது பெண் குழந்தை, பெண்மை, தாய். அப்ப சூரியன் போய் சந்திரனோட சேரும்போது பெண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார், தாய்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார், தாய் மேல பிரியமுள்ளவராகவும் இருப்பார், பாசம் உள்ளவராகவும் இருப்பார். ஆனால் சந்திரன்ங்கிறது உணர்ச்சி வசப்படிய கிரகம். அப்ப சந்திரன் உணர்ச்சி வசப்படியதுனால அந்த உணர்ச்சி விஷத்தை இந்த சூரியனுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இது அப்ப எந்த கிரகம் எதோட சேருது, எந்த பாவத்தோட சேருது அப்படிங்கிறது முக்கியம். இந்த சேர்க்கைங்கிறத மிக மிக முக்கியமாக நீங்க எடுத்துக்கணும். இப்ப சந்திரன் போய் சூரியனை தொடுதுன்னு வச்சுக்காங்க, தாய் நிர்வாக திறமை மிக்கவர், தாய் வந்து அதிகாரம் செலுத்துறவரு, தாய் வந்து கருணை உள்ளவரு, தாய் வந்து வழிநடத்தி போகக்கூடியவரு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்ப கிரக சேர்க்கைங்கிறது நீங்க எப்ப எடுத்துக்கிட்டாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் அந்த பாவத்தின் காரகத்துவத்தையும் இணைத்து பலன் சொல்லணும். இப்ப உதாரணமாக கடக லக்கணமே பார்த்தோம். இந்த லக்னாதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்காருன்னு வச்சுக்காங்க, உச்சமா இருக்காரு. அப்ப என்ன செய்யறோம், 11ஆம் வீட்டின் அதிபதி உச்சமா போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து தகுதி அதிகமாக உள்ளவராக இருக்கிறார். அந்த ஜாதகர் உயர்ந்த புகழையும் உயர்ந்த செல்வாக்கையும் அடைவார் அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த இடம் இது சரளக்கணமா இருக்கிறதுனால பாதகம், சில பாதகத்தன்மையையும் அடைவார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அங்க யாரோட சேர்றாரு, யாரோட இணைந்திருக்கிறாருங்கிறது முக்கியம். அப்ப சேர்க்கைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஒவ்வொரு கிரகத்தினுடைய குணங்களையும் அதன் காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி சேர்க்கணும். இப்ப உதாரணமாக சூரியன் போய் சனியோட சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. சனின்னா தொழில், அப்ப சனின்னா தாமதம், தனின்னா விசுவாசம், சனின்னா வேலை. அப்ப சூரியன் என்னது அப்பா, சூரியன் என்னது ஆத்மா, சூரியன் என்னது மூத்த மகன், சூரியன் என்னது அதிகாரி. இப்ப கிரக சேர்க்கையை வச்சு அதை நம்ம தெளிவா சொல்லிடலாம். இந்த கிரக சேர்க்கைங்கிறத நீங்க உள்வாங்கணும். முத வந்து நாடி அப்படின்னு சொன்னதே என்ன அப்படின்னா கிரக சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் ஆதி ஜோதிடம், அதுக்கடுத்து லக்னம் வருது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு இப்ப வந்து சந்திரன் போய் செவ்வாயோட சேருதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்னா என்ன சொல்றோம், செவ்வாய் இருக்கிறது கோபக்காரன், தைரியமான ஆள், பாதுகாப்பான ஆள், வேகமான ஆளு. அப்ப தாய் எப்படி இருப்பா, வேகமானவரா இருப்பா, கோபக்காராக இருப்பா. அப்ப செவ்வாய்னா நம்ம எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறோம்னா, செவ்வாய்னா
வாட்ச்மேனு, காவக்காரரு, உன்னை பாதுகாக்கக்கூடியவர், எப்பயுமே ஆயுதங்களை கொண்டுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அப்ப இப்ப செவ்வாய்ங்கிற காரகத்துவத்தை நம்முடைய ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவத்தை நம்ம உண்மைன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப சூரியன் அப்படின்னா நிர்வாக திறமை மிக்கவர். சூரியன் அப்படின்னா என்ன செய்வார்னா அடுத்தவர்களுக்கு வேலை சொல்லுவார், தான் வேலை செய்ய மாட்டார். நம்பிக்கை இருக்கும், நாணயமா இருப்பாரு. ஆனா அடுத்தவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டறிந்துருவாரு. அவர் தான் சூரியன். இப்ப சந்திரன்னா இடமாற்றம், பயணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப செவ்வாய் போய் சந்திரனை தொடுதுன்னு வச்சுக்கிறோமே, சகோதரன் இடமாற்றத்தையும் மாற்றத்தையும் இரக்க குணமுள்ளவாகவும் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி இப்ப சந்திரன் புதனை போய் தொடுறாருன்னு வச்சுக்கோங்க, சுதனை சொட்டா தாய் புத்திசாலித்தனமானவர். தாய் இப்ப இந்த இடத்துல பாருங்க, புதன்னா இளமைன்னு அர்த்தம். அப்ப சந்திரன் போய் புதனை தொட்டா தாய் எப்போதும் இளமையா இருப்பா, தாய் எப்போதும் புத்திசாலித்தனமா இருக்கும், தாய் எப்போதும் நட்புள்ளவராக இருப்பாள், எல்லாரையும் சிநேகம் கொண்டவர்களாகவும் இருப்பாள். தாய் எப்பயுமே அந்த அறிவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். அதே மாதிரி புதன்கிறது புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாமல் தயக்கமா இருக்கும், கோழைத்தனமாகவும் சில நேரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் இணைவை வைத்து பலன் சொல்லணும். இந்த இடத்துல நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள்ங்கிறதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்ப ஒவ்வொரு கிரகமும் நட்பு கிரகங்கள் எப்படி இருக்கும், இப்ப செவ்வாய் போய் புதனை தொடுதுன்னு வச்சுக்கிறோமே, செவ்வாய்னா சகோதரன். சகோதரன் எப்படி இருப்பார், சகோதரன் புத்திசாலித்தனமாக தெளிவாக பேசக்கூடியவனாக இருப்பார் அப்படின்னு நம்ம. அப்ப செவ்வாயும் புதன்ங்கிறது இடம், பிளாட் போட்டதெல்லாம் புதன், பூமிகாரகன்ங்கிறது செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப புதன் என்றது வியாபாரம், ஆதாயத்தோட செயல்படக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த காரகத்துவத்தை நம்ம மறக்க கூடாது. இப்ப சுக்கிரனும் குரு இருக்குன்னு வச்சுக்காங்க. சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா பெண். நீங்க சுக்கிரன் அப்படின்னா அத்தை, பெண்மை. நம்ம கூட வேலை பார்க்கிறவர்களும் சுக்கிரன் தான். அப்படி இருந்தா இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரனும் குருவும் இணைந்து இருந்தாருன்னா திருமணத்திற்கு பின் வளர்ச்சி அப்படிங்கிறதுல எடுத்துக்கணும். இப்ப இந்த வளர்ச்சிங்கிறது குருவினுடைய காரகத்துவம். சுக்கிரன் அப்படி எப்பயுமே இடது பக்கம் இருக்கிறது, நம்ம கையை இடது கையை வச்சுக்கோங்க, இது வலது பக்கம், இது கொடுக்கிறது, இது வாங்குறது. இது என்ன செய்யணும்னா இது ரிசீவர், இது ப்ரொவைடர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சுக்கிரன் குருவா இருந்தால் மனைவி குழந்தை மேல பாசம் உள்ளவராகவும், மனைவியினுடைய வீட்டுல லட்சுமி கடாட்சியம் இருக்கும் என்றும், மனைவி வசதியான வீட்டில் இருப்பார் என்றும், மனைவி வீட்டிலே ஆசிரியர்களையும் மற்றவர்களை போதிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப கிரக சேர்க்கைங்கிறது இந்த இடத்துல மிக முக்கியமானது. அப்ப காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப எந்த கிரகமா இருந்தாலும் இந்த 9 கிரகங்கள் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல பலன் கொடுத்தோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கிரக சேர்க்கைங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப பஞ்ச சித்தாந்தியால ஃபர்ஸ்ட் ஒரு கிரகம் இருந்த இடத்தை பத்தி பலன் சொன்னோம். இப்ப பாருங்க, சனி சூரியனை தொடுதுன்னு வச்சுக்கோங்க, சனி போய் சூரியனை தொடுது. சனின்னா வேலை, சூரியன்னா அரசு, அவனுக்கு அரசு வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அவனுக்கு உண்டு அப்படிங்கிறது அப்படியே எடுத்துக்கணும். அப்ப இப்ப பாருங்க, சனி போய் சூரியனை தொடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப சனிங்கிறது மூத்த சகோதரர், சித்தப்பா அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். இப்ப சனிங்கிறது அடிமை வேலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு காரகத்துவத்தை பார்க்கிறோம். அந்த காரகத்துவத்தை தெரியாம நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அடுத்து இப்ப கிரக சேர்க்கையை பத்தி பார்க்கிறோம். அடுத்து கிரக சேர்க்கையில
மிக முக்கியமானது அப்படின்னா, இப்ப உதாரணமாக 12ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டின் அதிபதி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு விரயத்தை கொடுக்கும், முதலீடு செய்ய கொடுக்கும், அந்நிய தேசத்தில் போய் வாழக்கூடிய அமைப்பை கொடுக்குறது. அது கூட எது சேர்றான்னு பார்க்கணும். 2ஆம் வீடு பணத்தை கொடுக்கும், 3வது வீடு மாற்றத்தை கொடுக்கும், பயணத்தை கொடுக்கும். இதோட எந்த கிரகம் சேர்கிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப நீங்க வந்த உடனே ஒரு ஜாதகர்களுக்கு எந்த கிரகம் எதோட சேர்ந்திருக்கு, எந்த வீட்டுல இருக்கு, அது எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பார்ப்போம். இப்ப கிரக பார்வைக்கு போயிடுவோம். இப்ப கிரக பார்வை மிக முக்கியமான ஒன்று. அது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு போர்டுல ஒண்ணு போட்டிருப்பேன் பாருங்க. சூரியன் பக்கத்துல சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புதன், சூரியனுக்கு 2வது வட்டத்தில் இருக்கக்கூடியது சுக்கிரன். அப்ப புதன் சுக்கிரன், அதுக்கடுத்து பூமி. அப்ப உள்வட்டத்தில் இருக்கிறது சூரியன் புதன் சுக்கிரன். அப்ப சந்திரன்ங்கிறது ஒளிவட்ட கிரகம். இந்த 4 கிரகங்களுக்கு மட்டும் ஒரே பார்வை, 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. இது ஏன் அப்படின்னா, ஒரு தந்தை ஒரு தாய் அப்படிங்கிறது அந்த அமைப்பு. அதே மாதிரி ஒரு மனைவி, ஒரே நட்பு, ஒரே பாசம், ஒரே தாய்மாமன், இதெல்லாம் ஒரே தன்மை உள்ளவர்களாக இருந்தால், ஒரே புத்தி உள்ளவனும் ஒரே சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய இருப்பவன் மட்டும்தான் சிறந்தவன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 7ஆம் பார்வை உள்ள கிரகங்கள், உள்வட்டத்தில் உள்ள கிரகங்களுக்கு 7வது பார்வை. இப்ப வெளிவட்டத்துக்கு வருவோம். செவ்வாய் வெளிவட்ட கிரகம். செவ்வாய் வெளிவட்ட கிரகம். இப்ப செவ்வாய்க்கு எந்தெந்த பார்வை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. செவ்வாய்க்கு எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான பார்வை 7ஆம் பார்வை, அதை விட்டுருங்க. இந்த செவ்வாய்க்கு மட்டும் எந்த பார்வை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அப்படி கொடுத்திருக்காங்கன்னா 4ஆம் பார்வை கொடுத்திருக்காங்க, 8ஆம் பார்வை கொடுத்திருக்காங்க. இப்ப செவ்வாய்ங்கிறதே விபத்து கிரகம், போர்ஸ் கிரகம் அப்படின்னு அர்த்தம், பாதுகாப்பான கிரகம். 8ஆம் பாவம் என்பது, நல்லா கவனிங்க, உயிரை பணைய வைத்து பாதுகாக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் பாவம். இராணுவம், போலீஸ். அதனால 8ஆம் பார்வை யார் கொடுக்குறாங்க? செவ்வாய் கொடுக்குறாங்க. 4ஆம் பாவம் தான் சொத்து, 4ஆம் பாவம் தான் நிலம், அதுக்கு செவ்வாய். அப்ப 4வது பார்வை நிலபுலங்களை தரக்கூடியதாகவும், 8வது பார்வை கஷ்டங்களை தரக்கூடிய விஷயங்களையும், அதாவது உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் 8ஆம் பாவத்துக்குள் பார்வை. அப்ப செவ்வாய்க்கு பார்வை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நல்லா கவனிங்க, இப்ப எழுதிக்கங்க. 4ஆம் பார்வை, 4வது பார்வையிலிருந்து 4, 5, 6, 7, 8 திரிகோண சம்பந்தத்தில் தான் எல்லாமே இருக்கும். திரிகோணத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் இருக்கும். அப்ப திரிகோணம்னா என்ன அப்படின்னா, ஒத்த கருத்துடையவர் என்றும், ஒரே இயல்புகள் உடையவர்கள் என்றும், ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அர்த்தம். அப்ப செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக 8ஆம் பார்வையும் கொடுத்திருக்கிறார்கள். 8வது பார்வை ஒரு சீக்கிரட்டை சொல்லும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். 4ஆம் பார்வையும் உண்டு. இப்ப இந்த 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 செவ்வாய்க்கு அடுத்த கிரகம் யாருன்னு பாருங்க. அவருக்கு என்னென்ன பார்வை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அவர்களுக்கு இந்த 4ல இருந்து ஒன்ன கூட்டியிருக்காங்க, 4ல இருந்து ஒன்ன கூட்டுறாங்க, 5ஆம் பார்வை. 8ல இருந்து ஒன்ன கூட்டியிருக்காங்க, 9ஆம் பார்வை. அப்ப இவர்களுக்கு மட்டும் பாருங்க 5, 9 சிறப்பு பார்வையாக கொடுத்திருக்காங்க. அப்ப 5ஆம் பாவம் குரு என்பது குழந்தை, 9ஆம் பாவம் என்பது ஆசிரியர், ஆராய்ச்சி செய்யக்கூடியது, தந்தை, இதெல்லாம் குரு, தெய்வம், இதெல்லாம் குருவினுடைய வேலை. அப்ப 5ஆம் பாவம், அப்ப 5ஆம் பாவத்திலிருந்து நீங்க 5ஆம் பாவம் தான் 9ஆம் பாவம், 4ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவம் தான் 8ஆம் பாவம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப குரு
இப்ப செவ்வாயினுடைய பார்வை என்ன சொன்னோம்? வேகப்படுத்தும், பாதுகாக்கும், ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குருவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? வளர்ச்சி அடைய செய்யும், அதை என்ன செய்யும்? டெவலப் பண்ணும், தூக்கி விடும் அப்படின்னு அர்த்தம். பார்வை நல்லா கவனிக்கிறது தான் முக்கியமானது. அடுத்து இந்த குருவுக்கு அடுத்து சனிக்கு வரும். இப்ப சனிக்கு பார்வை என்ன பார்வை கொடுத்துருக்காங்கன்னு நல்லா பாருங்க. எப்படி கொடுக்கணும்னு மட்டும் பாருங்க. இவங்களுக்கு 4 கொடுத்தாச்சு, அவருக்கு எத்தனை கொடுத்தாச்சு? 5 கொடுத்தாச்சு. அப்ப சனிக்கு 6 தானே கொடுக்கணும். 6 கொடுக்கறது தான் சிறப்பு. அப்ப சனியினுடைய பார்வை இங்க 3ன்னு சொல்றாங்க, ஆனா 6 தான் சிறப்பு. ஏன்னா சனி என்றாலே 6ஆம் பாவம் தான் வேலை, 6ஆம் பாவம் தான் நோய், 6ஆம் பாவம் தான் கடன், 6ஆம் பாவம் தான் பம்பு வழக்கு. அப்ப சனியினுடைய பார்வையில் அப்ப இந்த 6ஆம் பாவத்தில் இருந்து 5 எண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. அப்ப சனிக்கு 10ஆம் பார்வை. அப்ப திரிகோணத்தின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்க வேண்டும், அப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்க வேண்டிய சட்டம் அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது. இந்த 3வது பார்வைங்கிறத கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய அருமை நண்பர் அருள்வேல் இதை அடிக்கடி வலியுறுத்துவாரு. அவர் சொல்றதை விட இப்ப என்ன சொல்றோம்னா, இது திரிகோணத்தை நீங்க எடுத்து பாருங்க. இந்த திரிகோணம் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? இப்ப 3ஆம் பாவத்திலிருந்து எடுத்தோம்னா 3, 4, 5, 6, 7 தானே ஆகணும். அவ கொடுக்கவில்லையே. அது ஏன் அப்படின்னா இதைதான் அடிப்படையாக கொடுத்திருக்க வேண்டும். ஏன் சனிக்கு 6 கொடுத்தாங்கன்னா 6 தானே கஷ்டம், 6 தானே வேலை. ஒரு வேலையை நம்ம சந்தோஷமா செய்வோமா? உழைப்போம்னா கஷ்டப்பட்டு தான் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அப்ப அதுக்கடுத்து என்ன வந்துருது? ராகு கேதுகளை நம்ம எடுக்கிறோம். இந்த ராகு கேதுகளை எடுக்கும்போது நீங்க கவனிங்க, ராகு கேதுகளுக்கு பார்வை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3, 11. ஏன் நம்ம சிறப்பு பார்வை கொடுக்கும்போது யாரு கொடுத்தாங்க? 4 கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப 4 ராகு கேது பின்னோக்கி தானே போகும். இவங்களுக்கு வரிசையா கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனால அவளுக்கு 3. அப்ப ராகு இருக்கிற இடத்துல இருந்து 3வது இடத்தை பின்னோக்கி பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் அதுவும் கேதுவும் தான் இருக்கும் இடத்திலிருந்து பின்னோக்கி 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதனாலதான் 3 ஏழையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. ராகு கேதுகளுக்கு 7வது பார்வை இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக நீங்க ஆராய்ச்சி செய்ய உங்கள்கிட்ட விட்டுறோம் அப்படிங்கிறது தான் என் அன்பான வேண்டுகோள். அதனால பார்வை என்பது மிக முக்கியமானது. நம்ம ஜோதிடத்துல இருக்கிற இடம் சேர்க்கை, அதுக்கடுத்து பார்வை. அப்போ பார்வையில எந்த கிரகம் எப்படி பார்க்கிறது, அதனால என்ன பலன் அப்படின்னா, ஒரு கிரகம் பார்வையின் மூலமும் தன்னுடைய காரகத்துவத்தையும் தன் இயல்புகளையும் செலுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப சனி பார்க்கும்போது என்ன செய்யறதுன்னா, சனிங்கிறது தாமதப்படுத்துகிறது. அதே மாதிரி நீதிமான் சனி தப்பு செய்ய விட மாட்டாரு. நம்ம சனியை ஏன் தெரியுமா கஷ்டம்னு சொல்றோம்? சனி என்பவர் நம்மளை தவறு செய்ய விட மாட்டார். அதனால சனி இருக்கிற இடத்திலிருந்து அது பார்க்கும்போது அந்த இடத்தை கரெக்டா வச்சிருக்கணும். சனி பார்க்கும் இடத்தை நாம் சுத்தமாக வச்சுக்கொள்ள வேண்டும், நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும், தர்மத்தோட இருக்கணும். அதை சும்மா நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளுக்கு கஷ்டத்தை தான் தரும். அதனாலதான் சனியினுடைய பார்வையும் முக்கியம். ராகு கேதுகள் எப்போதுமே, ராகு என்பது தடைகளை செய்யும், கட்டுப்படுத்தும். ராகினுடைய சேர்க்கையோ, ராகு எங்க போனாலும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அது என்ன செய்யணும்னா பிரமாண்டப்படுத்தும். அதை என்ன செய்யணும்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். கேது என்பது பிரித்து விடும். இந்த ரெண்டுமே எப்பயுமே இப்படித்தான் செய்யும். இது ரெண்டும் என்ன அப்படின்னா, இது நிழல் கிரகங்கள், இது விஷ கிரகங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இருக்கும் இடத்தை தன்னிடமாக்கிக் கொள்வது ராகு கேதுனுடைய தன்மை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்ப பார்வையை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா
நமக்கு தெளிவாக புரிதல் கிடைச்சிடும். அப்ப பார்வையின் மூலமும், அதனாலதான் குரு ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்காங்களேன், இருக்கும் இடம் பால் அப்படின்னா, ஆனா பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப நம்ம பார்வையை பார்க்கிறோம். அப்ப எந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்கிறதோ, பார்க்கப்படும் கிரகத்துக்கு, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்குதுன்னா அந்த பார்க்கப்படும் கிரகத்துக்கு இதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப சனி இருக்கு, ஒரு கிரகத்தை பார்க்குது, அதை தாமதப்படுத்தத்தான் செய்யும். அப்ப சேர்க்கை, பார்வை, அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டோம், அதே கிரகம் எப்படி அது அது அந்த இடத்தின் தன்மையை பொறுத்தும் அமைகிறது. இது மூணாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப்பு மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது, ஐயா நம்ம எங்க போறோமோ அந்த வீடு நல்லா இருக்கும். அப்ப ஒரு கிரகம் எந்த வீட்டில் போய் உட்காருதோ அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருக்கணுங்க. அந்த வீட்டின் அதிபதி நல்லா இல்லைன்னு வச்சுக்காங்களேன், நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த கிரகம் சிறப்படையாது. அதைத்தான் என்ன சொல்றோம்னா, ஒரு கிரகம் எந்த வீட்டில் போய் உட்காருதோ அந்த வீட்டுக்குரியவர் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருந்தால் அந்த கிரகம் நல்ல பலனை அடைக்கும். இதை மறக்கக்கூடாது. இது டிஸ்போஸ்டர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வீடு கொடுத்தோன் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப வீடு கொடுத்தவனை பொறுத்துதான் நம்ம என்ன செய்ய போறோம், சிறப்பானதா இல்லையா என்றும் நாம் சீர்தூக்கி பார்க்கணும். உதாரணமா ஒரு கிரகம் போய் உச்சமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஆனா வீடு கொடுத்தவன், நான் ஒரு பெரிய அதிகாரி கூட வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும்போது நல்லா பாருங்க, ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வீடு அந்த சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லை என்றால் நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். அப்ப அந்த வீட்டின் அதிபதி என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மாணவன் அவருடைய அம்மாவுடைய பிறந்த ஊருக்கு போயிருக்கார். பக்கத்து வீட்டுல ஒரு வீட்டுல தங்க வச்சுட்டு அவ போயிட்டாங்க. அந்த வீடு அதாவது இந்த போதைப் பொருள் விற்கிற வீடு. போலீஸ் ரைடு இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. காலையில போய் தான் விவரம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த இடத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. வீடு கொடுத்தோர் நல்லா இருக்க வேண்டும், அந்த வீடும் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்போ ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த கிரகம் அந்த வீடு கொடுத்தவன் தான் சூட்சமாக செயல்படுகிறான். அப்ப வீடு கொடுத்தவனை பார்த்து பலனும் எடுக்கணும். அப்ப நம்ம எடுக்கும்போது அந்த உதாரணமா போய் ஒரு வீடு கொடுத்தவன் நீசமாயிடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிரகம் உச்சமாக இருந்தாலும் வீடு கொடுத்தவன் நீசமாக இருப்பதனால் இது பலன் குறைவாகத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுதான் வீடு கொடுத்தவனுடைய முக்கியமான விஷயம். அடுத்து 4வது கான்செப்ட் வரும், 5வது சித்தாந்தியாவுக்கு வரும். இந்த 5வது என்பதை முக்கியம்னு வச்சுக்கிறோம். சாரம் கொடுத்தவன் சார்ந்து இருப்பவன் மிக மிக முக்கியம். இப்பதான் நம்ம வந்துட்டோம். சாரம் கொடுத்தவன் முக்கியம். சாரம் பார்க்காட்டி ஜோசியன் சோரம் போயிடுவான். அப்ப சாரம் கொடுத்தவனை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அப்ப சாரம் கொடுத்தவன் நல்ல நிலையில் இருந்தால் கிரகமும் சிறப்பான பலனை தரும். இந்த சாரத்தை பற்றி பார்க்கும்போது நல்லா கவனிப்பாங்க. இந்த சாரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னா 4 விதமா அந்த கிரகம் பலனை தருகிறது. இதுல மட்டும் சாரத்துல மட்டும் எப்படி ஒண்ணுன்னு எழுதிக்கங்க. ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டின் பலனை தரும். சாரநாதன் எங்கே அமர்ந்திருக்காரோ அந்த பலனை தரும். 3வது பாயிண்ட், சாரநாதனுடைய ஆதிபத்தியத்தையும் சேர்த்துக்கிறோம். 4வது பாயிண்ட், அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் சேர்த்துக்கிறோம். 4 பாயிண்ட். இப்ப வந்துட்டோம். இப்ப உதாரணமாக இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம், 12 பாவத்துக்கும் பார்க்கலாம்,
தசா புத்திக்கு பார்க்கலாம், தசைக்கு பார்க்கலாம், புத்திக்கு பார்க்கலாம், அந்தரத்துக்கு பார்க்கலாம், சூட்சமத்துக்கு பார்க்கலாம். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும். இதான் முக்கியமான பாயிண்ட். நம்முடைய இன்றைய வகுப்புல மிக முக்கியமான விஷயம் 4 பாயிண்ட். 1, இப்ப உதாரணமாக சாரம், அந்த கிரகம் அப்படின்னு சொல்றமே, அந்த கிரகத்தை இயக்குவது சாரநாதனே. சாரநாதனுடைய வேலையைத்தான் இந்த கிரகம் செய்யும். சாரநாதன் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளைக்கு உட்பட்டு இது இயங்கும். இப்ப மேச லக்னம் போட்டுக்கோங்க, 12 கட்டம் போட்டுக்கோங்க. மேச லக்னம், லக்னாதிபதி 4ல, இந்த லக்னாதிபதி 4ல இருக்கார். ஆனா அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? அங்க அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு? அங்க குருவோட நட்சத்திரம் இருக்கு, சனியோட நட்சத்திரம் இருக்கு, புதனோட நட்சத்திரம். இப்ப லக்னாதிபதி போய் குருவோட நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த குரு 9வது வீட்டுல இருக்கார். இப்ப இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அந்த சாரநாதன் எங்க உட்கார்ந்து இருக்காரு? 9ல இருந்து இயக்குகிறார். 9ஆம் பாவத்தினுடைய தன்மை அடிப்படையில இந்த 4ஆம் பாவம் இயங்கும். 9ஆம் பாவம்ங்கிறது என்னது? நம்முடைய பாக்கியஸ்தானம், இறை அருள். அதனுடைய அடிப்படையில் இந்த 4ஆம் பாவம் இயங்கும். இவர்களுடைய பூர்வீக நீசமாய் இருந்தாலும் இவனுக்கு பூர்வீக தாத்தா அப்பா சேர்த்த சொத்து இவனுக்கு இருக்குங்கிறத இந்த சாரம் சொல்லு. ஆனா அது நீசமா இருக்கிறதுனால, அது 12 கூடையவனா இருந்ததுனால இவன் வித்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும், விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும். ஆனால் அதே இந்த கிரகம் என்பது ஆதிபத்தியம் 1-8 கூடையவர், கஷ்டத்துல இருக்கிறாங்கிறதுனால அதை விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுன்னு சொல்லும். அப்படிங்கிறத இருக்கு. அதே இதுல குருவுடைய சாரை விட்டு சனியுடைய சாரத்துக்கு வருகிறார். இப்ப வந்துருவோம். இந்த சனி, இந்த லக்கணத்துக்கு சனி எங்க இருக்காரு அப்படின்னா 10ல இருக்கார். இப்ப என்ன சொல்லுவீங்க? 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் இயங்குது. அப்ப இவருக்கு எப்படி இருக்கும்? சொத்து நன்றாக இருக்கும், கௌரவமான சொத்தாக இருக்கும் அப்படின்னு. இப்ப இது புரியுதா? அப்ப சாரநாதன் எங்க இருந்து இயக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பாருங்க, அதே சனி சாரத்துக்கு அடுத்து புதனுடைய சாரம், புதனுடைய சாரம் வாங்கிச்சு. இந்த புதன், இதே புதன் இந்த சனி இருக்கிற புதன் 6வது வீட்டுல இருக்காருன்னு வச்சு. செவ்வாய் நீசமா இருக்காரு, புதனுடைய சாரத்துல இருக்காரு, அது 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கடன்னாலையும் பிரச்சனைனாலையும் இந்த சொத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, அப்ப சாரத்தையும் இந்த இடத்துல நம்ம சார்ந்து பலன் சொல்லணும். அப்படிங்கிறத இந்த சாரத்தை நாம் பார்க்கணும். இதே அடிப்படையில் தான் அந்த சாரத்தை நம்ம தூக்கணும். அந்த 4 பாயிண்ட மறக்கக்கூடாது. அப்ப எந்த இடத்திலிருந்து சாரநாதன் இயக்குகிறார் அப்படின்னு நம்ம எடுத்து பலன் சொன்னால் சரியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு புத்திக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஏதாவது ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கிறோமே, ஒரு தசை நடக்குதுன்னா அதை நீங்க எழுதிக்கணும். எந்த தசையோ தசை அல்லது புத்தி. இப்ப சூரிய புத்தி நடக்குது. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சரி, இந்த சூரியன்ங்கிறது கிரகம், சூரியன் என்ன நட்சத்திரம் என்பது அந்த சாரநாதன், அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அது எந்த பாவம் இயங்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி இதை பார்த்து நீங்க பலன் எடுத்து பலன் சொல்லணும். அது சரியாக இருக்கும். நம்ம இப்போ ஜாதகத்தை யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு இந்த இது எப்படி இயங்கு, அந்த புத்தி எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அப்படிங்கிறத நீங்க எடுத்து சாரத்தில் நம்ம பார்த்து எடுத்தோம்னா அருமையாக எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இடத்துல எப்படின்னா, இதெல்லாம் இருந்தாலும் கூட
அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரம் இது உதாரணமாக 27 நட்சத்திரமும் நம்ம கிரகமாக வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில குணாதிசயங்கள் உண்டு, அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில தன்மைகள் உண்டு. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் தன்மை இருக்கு. அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு? ஒரு ஜாதகர் வர்றார், நான் ஜோசியம் படிக்கணும்னு சொல்றார். ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட பாக்குறேன், குரு நட்சத்திரம் புதனுடைய ஸ்டார்ல இருக்கு. யாருக்கெல்லாம் குருவுடைய நட்சத்திரம் புதனுடைய ஸ்டார்ல இருக்கிறோ, புதன் நட்சத்திரம் குருவுடைய ஸ்டார்ல இருந்தா அவன் படிக்காமலே ஜோசியத்துக்கு அவன் போயிடுவான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப சாரத்துல இப்ப ஒவ்வொரு நட்சத்திரம் அஸ்வினி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினிங்கிறது மருத்துவ குணமுடையது. நல்லா கவனிங்க, அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்து பூரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் கிரகத்தில் இருந்தால் அவன் டாக்டர் படிக்காமலே அவன் மைத்தியனா இருப்பான். அவன் கொடுக்கிற மருந்து சரியாகிவிடும் அப்படின்னு நம்முடைய ஜோதிடம் சொல்லும். அப்ப அந்தந்த நட்சத்திரத்திற்கு பலன் உண்டு அப்படிங்கிறத தெளிவாக நீங்க எடுத்து வச்சு சொல்லணும். அப்ப எந்த நட்சத்திரத்துல இருக்கு, 27 நட்சத்திரத்திலையும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் நட்சத்திரம் சொல்றோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தை இப்ப பாருங்க, 4ஆம் வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் நடு நட்சத்திரமா சனி நட்சத்திரம் தானே இருக்கு. நல்லா கவனிங்க, 4வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் சனிதான் இருக்கு. அப்ப கஷ்டங்களை தரக்கூடிய நட்சத்திரம் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எடுக்கணும். இப்ப 3வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் நடு நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் தானே இருக்கு. அது ஏன் 1வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் நடு நட்சத்திரமாக சுக்கிரனுடைய நட்சத்திரம் தானே இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 2வது வீட்டுக்கும் 2வது திரிகோணமாக அர்த்த திரிகோணத்துல 2, 6, 10க்கும் சந்திரன் தானே நடு நட்சத்திரமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இதனுடைய அடிப்படையில சந்திரன்கிற அந்த நட்சத்திரம் 2, 6, 10 இருக்கிறது அப்படி இதையும் குறிச்சிருக்காங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நட்சத்திரத்தை மறந்து விடக்கூடாது. நட்சத்திரத்தையும் சரி கிரகத்தையும் சரி நான் சொல்லப்பட்ட அந்த 5 பஞ்ச சித்தாந்தியத்தின் அடிப்படையிலும் நீங்க என்ன பலனை இப்படியே எடுத்து சொன்னோம்னா சூப்பர் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பலன் சொல்லலாம். அப்ப ஒரு பாவத்தை எடுத்து உதாரணமாக 1ஆம் வீட்டின் அதிபதி எந்த சாரத்தில் இருக்கிறார், அந்த சாரநாதன் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்துதான் எடுத்து இந்த 1ஆவது வீட்டுக்கு கொடுக்க போறாரு, அந்த கிரகத்துக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லணும். அப்ப இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா ஈஸியா அந்த பஞ்ச சித்தாந்தியங்கிற முறைப்படி எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 27 நட்சத்திரங்களும் வேலை செய்கிறது அப்படிங்கிற கான்செப்ட நமக்கு புரியும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரம், இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு? அந்த நட்சத்திரம் சரஸ்வதி. அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சரஸ்வதி. அந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு என்ன, பறவை என்ன, தலவிருச்சகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது எவ்வாறு இருக்குமோ அந்த குணநலங்கள் நிச்சயமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது அஸ்வினிங்கிறது பயணம். அஸ்வினிங்கிற அந்த கான்செப்ட் பயணத்தின் அடிப்படை. குதிரை எதுக்கு பயன்படுத்திருப்பாங்க? பயணத்துக்கு தான். யானை எதுக்கு பயன்படுத்திருப்பாங்க? அந்த காலத்துல வலுவான விஷயங்களை இழுப்பதற்கு, சுமப்பதற்கு, தூக்க முடியாத விஷயங்களை அதை தூக்கி வருவதற்கு யானையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி அந்த ஒவ்வொரு இதுலையும் நம்ம எடுத்து அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள், நட்சத்திரத்தினுடைய அமைப்புகளையும் நட்சத்திரத்தினுடைய எல்லா விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா பலன் சொல்றது சரிதான். அதே மாதிரி ஒவ்வொரு லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். லக்னம் ஒரு ஜாதகத்துல மிக முக்கியமானது லக்னம்.
அது கேதுவுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கா, சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கா, அப்படி பார்த்து அவருடைய குணநலங்களையும் இயல்பான தன்மைகளையும் சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய நிலைகளை நீங்க நல்லா பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த பஞ்ச சித்தாந்தத்துல ராகு அப்படின்னு சொன்னோம்னா கண்டம், மரணம், வெளிநாடு அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவத்தை நீங்கள் மறக்காம என்ன செய்யணும்? சனினா தொழில் காரகம்னு சொல்றோம், கர்மகாரகம்னு சொல்றோம். இந்த சனி கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறாரோ அதைத்தானே அவன் அனுபவிக்க பிறந்து வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதனாலதான் நாடியில கூட என்ன சொல்றாங்கன்னா சேர்க்கை அப்படிங்கிறத அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் அது முதல் சேர்க்கையாக ஒரே இயக்கம் உள்ளவராக எடுத்துக்கிறாங்க. 3, 7, 11ங்கிறது ஒரு இயக்கத்தை நம்ம எடுத்து பலன் சொல்றாங்க. அதனால ஒரு கிரகம் எந்த இடத்திலிருந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, அது உச்சத்துல இருக்கா நீசத்துல இருக்காங்கிறது காட்டிலும் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இது எந்த வீட்டுக்குடையவர் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம பலன் சொன்னோம்னா சிறப்பானதாக இருக்கும். அப்போ பலன் சொல்லும் போது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த 5 விதமான கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கிரகம் இருந்த இடம், 2வது அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறது, 3வது எந்த கிரகம் பார்க்குது, 4வது வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அடுத்து 5வதாகத்தான் அதனுடைய சாரத்தை பார்க்கிறோம். இப்படி பார்த்துட்டோம்னா ஈஸியாக நம்ம பலனை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த உடைய கான்செப்ட். அதனால இந்த சாரத்தை மட்டும் மறக்காம நீங்க எடுத்து பாருங்கள். சாரத்துக்கு சகல விதமான சக்திகள் இருக்கு. ஜோதிடம்ங்கிறது இருந்தாலும் கூட இன்றைய ஜோதிடம்ங்கிறது 3 வகையாக இருக்கிறது. ஒன்று நாடி ராசி கிரகங்களை வைத்து சொல்வது, அடுத்து லக்னத்தை மையமாக வைத்து பாரம்பரியம், 3வது நவீன முறையில் ஜோதிட மாமேதைகள் சிலர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அடிப்படையில் உபநட்சத்திர கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடில் அடிப்படையில் இருக்கு. அப்ப எல்லாமே ஜோதிடத்தின் அடித்தளமும் இருக்கிறது, அதற்கு துல்லியம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் இந்த தளத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த சூழ்நிலையில் நாம் பயன்படுத்தும் போது ஒரு ஜாதகத்தை போடுறோம். அந்த ஜாதகத்துல இந்த கிரகம் முதல்ல எந்த பொசிஷனல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து அதே கிரகம் எந்த கிரகத்தின் சேர்க்கையில் இருக்குன்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து எந்த கிரகம் பார்க்கப்படுதுன்னு பார்க்கிறோம். கடைசியாக வீடு கொடுத்து ஒரு நல்லா இல்லைன்னா அந்த கிரகம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். 4வதாக சாரம் சகலத்தை தருகிறது அப்படிங்கிற 5 விதமான விஷயங்களையும் பார்க்கிறோம். அப்படி பார்த்து பலன் சொல்றதுதான் நம்முடைய பச்சை சித்தாந்தியாவினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இப்ப குரு அப்படின்னா ஜீவா, குருனா ஜீவன். ஒவ்வொரு கிரகமும் மிக மிக முக்கியமானது. குரு என்பது ஜீவன். இப்ப பாருங்க 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? இந்த 27 நட்சத்திரங்களும் நம்முடைய உடல்ல எல்லா உறுப்புகள்லையும் 27 நட்சத்திரத்துக்கும் உறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய 12 ராசிகள்லயும் இருக்கு. இப்போ பாருங்க விசாகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய பிரெயின் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். திருவாதிரை அப்படின்னு சொல்றோம்னா நம்முடைய கண்ணு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படி இந்த 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அந்த காலத்துல கிருத்தியிலிருந்துதான் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வர்றாங்க. கிருத்திங்கிறது தலை அப்படின்னு பேசுறாங்க, ரோகிணினா நெற்றி. இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்றா அவங்க பகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது 27 நட்சத்திரத்தையும் நம்ம அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரிபூர்ணமா நமக்கு அதையும் அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இப்ப 27 நட்சத்திரத்துக்கும் உடல் உறுப்புக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு.
கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்முடைய தலையை குறிக்கிறது. ரோகிணின்னா நெற்றியை குறிக்கிறது. அப்ப மிருக மிருகசீரிசம் அப்படின்னா நம்முடைய புருவத்தை குறிக்கிறது. திருவாதிரைனா கண்ணை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். திருவாதிரை புனர்வூசம்ங்கிறது நம்முடைய மூக்கை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். பூசம் அப்படின்னா நம்முடைய முகத்தை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆயில்யம் அப்படிங்கிறது நம்முடைய காதை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து மகம் என்பது நம்முடைய இந்த தாடையை குறிக்கிறது. வாயு இந்த தாடையை குறிக்கிறது. பூரம்ங்கிறது வலது கையை குறிக்கிறது. பூரம் மகப்பூரம். உத்திரம்ங்கிறது இடது கையை குறிக்கிறது. அஸ்தம்ங்கிறது நம்முடைய கை விரலை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சித்திரைன்னா நம்ம கழுத்தை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சுவாதினா மார்பை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். விசாகம் என்பது நம் மூளையை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அனுசம்னா வயிறு. கேட்டைனா வலது பக்கம். இந்த வலது விழா எலும்பெல்லாம் கேட்டை. மூலம்னா இடது விழா எலும்பெல்லாம் மூலம். பூராடம் என்பது நம்முடைய முழங்காலை குறிக்கிறது. உத்திராடம்ங்கிறது நம்முடைய இடுப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம். திருவோணம்ங்கிறது பாலின உறுப்புகளை குறிக்கிறது. அவிட்டம் என்பது மலவாயை குறிக்கிறது. சதயம் என்பது வலது தொடை. பூரட்டாதி என்பது இடது தொடை. உத்திரட்டாதி என்பது நம்முடைய ஜாயிண்ட் முழங்கால். ரேவதி என்பது கணுக்காலை குறிக்கிறது. அஸ்வினி என்பது மேல் பாதத்தை குறிக்கிறது. பரணி என்பது கீழ் பாதத்தை குறிக்கிறது. இப்ப இந்த நட்சத்திரம் நமக்கு 6ஆம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரம். 6ஆம் பாவத்தில் உள்ள 1ஆம் பாவ அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் போய் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரு, 6ஆம் பாவமே எந்த நட்சத்திரத்தை விழுகிறதோ அதுல ஃபால்ட் வரும். அதே மாதிரி 8ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது ஆபரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 2ஆம் பாவங்கிறது பொருளாதாரம். அந்த உறுப்புகளை நாம பேணி காத்தோம்னா நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அப்ப 27 நட்சத்திரத்துக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக எந்த உறுப்புகளை நாம் இயக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் விசாகம் நல்லா இருக்குன்னு வச்சோங்க, ஏதோ ஒரு லக்கணம் சொல்றோம், அந்த லக்கணத்துல விசாக நட்சத்திரம் சிறப்பானதாக இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோம். அப்ப அவனுக்கு மூளையே தான் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறத இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு அதை நம்ம பார்க்கணும். 12 பாவங்களையும் நாம முதலே பார்த்துட்டோம். அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கிரக காரகம். நான் என்ன எப்படி போதிக்கிறது அப்படின்னா, இப்ப சூரியனை பாக்குறோம். ஐயா நீங்க என்ன வச்சிருக்கீயா சூரியன் கேட்கறது. உயிர் காரகத்துவம் என்ன, நீங்க உடல் காரகத்துவம் என்ன, உறவு காரகத்துவம் என்ன, பொருள் காரகத்துவம் என்ன, இடக்காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்கணும். அது சொல்றது மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஒரு கிரகம் இருக்கு ஐயா, இப்ப சூரியனே எடுத்துக்கிறோம். ஐயா நீங்க உயிர் காரகத்துவம். நான் ஒரு உயிர், நான் அதிகாரி, நான் அரசன், நான் ஜனாதிபதி, நான் மந்திரி, நான் பிரதமர், நான் தலைவர், ஊர் தலைவர், நான் கலெக்டர் அப்படின்னு சொல்லுது. நான் அப்பா, நான் கல்யாணம் பண்ணா மாமா அப்படின்னு சொல்லுது. மூத்த மகன். இதெல்லாம் உறவு காரகத்துவம், உயிர் காரகத்துவம். சரி, அதனுடைய பொதுத்தன்மை என்ன? நேர்மை, அதிகாரம், அஞ்சாத நெஞ்சன், இரக்க குணம் உள்ளது, ஆளுமை திறமை உடையது. அதுகிட்ட இருக்கு. நம்ம கேட்கிறோம், ஐயா நீங்க என்ன வச்சிருக்கீங்க, அதை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கும். ஒரு கிரகம் போய் அந்த கிரகத்தை பார்த்து தொடும்போதோ பார்க்கும் போதோ சேரும் போதோ ஐயா நீங்க என்ன வச்சிருக்கீங்க கொடுங்க அப்படின்னு கேட்குது. அவ கொடுக்கும்போது அதுகிட்ட என்ன இருக்கோ அது கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னா அதனுடைய இயல்பான காரகத்தை கொடுக்கும். அது பாவத்தின் என்ன அடிப்படை இருக்கோ அது பாவத்தின் அடிப்படையில அந்த இருக்கும். இப்ப பாருங்க, 8வது பாவம் பிடிக்காது, 12ஆம் பாவம் கிடைக்காது, 6ஆம் பாவம் எதுக்கும், 5ஆம் பாவம் பிடிக்கும், 4ஆம் பாவம் சிக்கனம், 3ஆம் பாவம் முயற்சி நிலையில்லாதது, 2ஆம் பாவம் வரவு அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த கிரகம் எந்த பாவத்தின் அடிப்படையில் இருக்கோ, எந்த பாவத்தின் அதிபதியோ அது வச்சிருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்ப
இப்போ ஒரு அந்த கிரகத்தை பார்க்கும்போது இது என்ன, இப்ப உதாரணமா சூரியனை பார்க்கிறோம். சூரியனை அதுக்கு என்ன நோய் காரகத்துவம் என்ன அப்படின்னா, ஐயா நான் உடல் உறுப்புகள் என்ன தெரியுமா, கண்ணுக்கு நான் தான், எலும்புக்கு நான் தான், முதுகு தண்டுவடத்துக்கு நான் தான், இதயத்துக்கு நான் தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அது எந்த பாவத்துல உட்காருது, 6ஆம் பாவத்துல உட்காருது, 6ஆம் பாவாதிபதியோட சேருது, 6ஆம் பாவதியுடைய பார்க்கிறது, 6ஆம் பாவத்தின் தன்மைகளோட ஏதோ ஒரு சம்பந்தம் வச்சிருக்குன்னா அது நோயாகுது. நீங்க நல்லா ஜோசியத்தை படிச்சு பாருங்க. ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு என்ன காரகத்துவம், பாவத்துக்கு என்ன காரகத்துவமோ அதை சேர்த்து கொடுக்கும். இந்த சூரியன் சொல்லுது, என்ன சொல்லுது, நீங்க யாரியா, நான் 4ஆம் பாவங்க. அப்ப 4ஆம் பாவம்னா யாரு, தாயி. சூரியன் யாரு, அதிகாரம். சூரியன் யாரு, ஆளுமை. தாய் எப்படி இருக்கும், அதிகாரமா இருக்கும், ஆளுமை செய்யக்கூடியதா இருக்கும், நிர்வாகம் செய்யக்கூடியதா இருக்கும், இரக்க குணம் உள்ளதா இருக்கும், கருணை உள்ள இருக்கும், அஞ்சாத நெஞ்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அது 4ஆம் பாவம். அது 4ஆம் பாவம் வாடகை, அது 4ஆம் பாவம் வாகனம், சொத்து, சுகம், வீடுன்னு சொல்றோம். அப்ப அது வாகனமா இருந்தா சூரியனா இருந்தா இருக்கு என்ன இருக்கும், அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், முதன்மையான வாகனமா இருக்கும். செகண்ட் கிளாஸ் வாங்குவானா, செகண்ட் ஹேண்ட் போய் வாங்குவானா, சூரியன் இருக்கு. மதிப்புள்ள வாகனம், நல்லா நீங்க பாருங்க, அது மதிப்புள்ள வாகனம். அது வீடா இருந்தா அடையாளம், அந்த கல்லு வீட்டுக்காரர் இருக்காங்க இல்லையா, அந்த பெரிய வீட்டுக்காரர் இருக்காங்க இல்லையா, அந்த போஸ்ட் மரம் பக்கத்துல, அந்த மரம் பக்கத்துல இருக்க வீடு அடையாளத்தை சொல்லும். அது பாருங்க, அந்த காரகத்துவத்தையும் இந்த கிரகத்தை சொல்லும். அப்ப வாகனம்னு சொல்றோம். அதே மாதிரி இதே சூரியன் 2ல இருக்கு, தந்தையின் மூலம் வருமானம், அரசாங்கத்து மூலம் வருமானம். பேச்சு எப்படி இருக்கும், கணீர் கணீர் இருக்கும். சாப்பாடு எப்படி ருசி திறமை இருக்கும், சூடா சாப்பிடுவாரு. பேச்சு எப்படி பேசுவாரு, கணீர் கணீர்னு பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சுட்டரிக்கிற மாதிரி பேசுவாரு, நேர்மையா பேசுவாரு, கம்பீரமா பேசுவாரு அப்படின்னு சொல்றோம். 2ஆம் பாவம் பார்வை, அது சூரியன் அங்க இருக்காரு, அவர் பார்வை எப்படி இருக்கு, தீ மாதிரி பாப்பாரியா, ஏன்னா சூரியன் இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதே சூரிய லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்க குணத்தை மட்டும்தான் சொல்லும், நேர்மையானவரு, நிர்வாக திறமை உள்ளவரு அப்படின்னு சொல்றோம். இதே இதுல 3ஆம் பாவம் மனம், மனப்பாங்கு, தில்லானாலியா, யாருக்கு பயப்பட மாட்டான்ல சூரியன். 5ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து இருக்கு. 5ஆம் பாவங்கிறது விருப்பம், எங்க போனாலும் என்ன செய்வான், வண்டியில தான் போறான். பக்கத்து ஊர்ல கூப்பிட்டா கூட நீ கார் எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டான். 5ஆம் பாவம் மகன், அவன் மகன் எப்படி இருப்பான், சூரியனா இருந்தா தெளிவான ஆளா இருப்பான். ஆம்பளை பிள்ளையா இருக்கும், நிர்வாகத்திறைய பொம்பளை பிள்ளையா பிறந்தா கூட ஆம்பளை பிள்ளை மாதிரி பேசும், ஏன்னா சூரியன். 7ஆம் பாவம் மனைவி எப்படி இருக்கும், நிர்வாகத்திறமை, ஆளுமை செய்யக்கூடிய மனைவி. 8ஆம் பாவம் பிடிக்காது, அப்பா பிடிக்காது, அதிகாரம் பிடிக்காது, சூரியன்னா பிடிக்காது, நமக்கு அது கிடைக்க, அது நமக்கு என்ன செய்யாது, அது மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும், அரசியல் பிடிக்காது அப்படின்னு சொல்றோம். 9ஆம் பாவத்துல இருக்கு, குலதெய்வமே சிவன் தானே. 9ஆம் பாவம் இறைவனுடைய அருள். 9ஆம் பாவம் அப்பா, அப்பா எப்படி இருப்பாரு, கம்பீரமா புகழோட இருப்பாரு, சூரியன் புகழ். அவருடைய இஷ்ட தெய்வம் எப்படி இருக்கும், அதாவது ஜோதிர் வடிவால் உள்ளதாக இருக்கும் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் உயர்கல்வி, உச்ச படிப்பு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்யா, சூரியன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அதே சூரியன் 10ல இருந்தா கௌரவமான தொழில், எல்லாரையும் வேலை வாங்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்றோம். அதே சூரியன் 11ல போய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி போனோம்னா என்ன ஆகும், 11 அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன வரணும், போதும், திருப்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எதுவுமே திருப்தி அடைகிறோம் அப்படிங்கிற அந்த நிலையை நமக்கு கிடைக்குது. அப்ப இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் அப்படியே என்ன செய்யறோம், டக்கு 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 டக்குன்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது
நமக்கு சூப்பராக இருக்கணும். அப்ப கிரக காரகத்தையும் பாவ காரகத்தையும் இந்த பஞ்ச சித்தாந்தியத்தை சொல்றோம். 12 பாவங்கிறது பெரிய விஷயம். 12 பாவத்துக்குள்ள உலகமே இருக்கு. 1ஆம் பாவம்னா ஜாதகர், அது எல்லாரும் தெரிஞ்சதுயா. 2ஆம் பாவங்கிறது யாரு? குடும்பத்தில் உள்ள உறுப்பினரு. ஆனா இன்னொரு விஷயம், தாய்க்கு அது 11ஆம் இடம். பெரியம்மா பெரிய மாமா மறக்க கூடாது. பெரியம்மா பெரிய மாமா அப்படிங்கிறத எடுக்கிறோம். 3ஆம் இடம்னா இளைய சகோதரர். அப்ப இளைய சகோதரனுடைய விரயஸ்தானம் தான் இந்த 2ஆம் இடம். இளைய சகோதரனுடைய மோட்சஸ்தானம் தான் 12ஆம் இடம் அப்படிங்க இருக்கிறோம். அடுத்து 4ஆம் இடம் இருக்கு. அடுத்து 5ஆம் இடம் இருக்குன்னு வச்சுக்கோன்னா அது குழந்தை. 5ஆம் பாவங்கிறது நம்ம பிறக்க போற குழந்தை. அந்த குழந்தைக்கு இந்த 3ஆம் இடம் என்ன? இந்த 3ஆம் இடம் 11. கேக்குதுங்கய்யா? கேக்குது. சரி சரி, அப்ப கேள்வி பதிலுக்கு போயிடலாம். நீங்க அதான் கன்க்ளூஷன் முடிச்சோன்னு போயிடலாம். சரி, இப்ப நமக்கு 12 பாவங்களும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரம், இதுதான் அடிப்படை. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பலன் எழுதலாம். இந்த பஞ்ச சித்தாந்திங்கிறது 5 ஸ்டெப்பு. இந்த 5 ஸ்டெப்பை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பலனை பக்குவமா எடுத்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க அணுகிறீங்களோ, உங்களுடைய குருநாதர், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் எல்லாருமே அவருடைய மனசை நினைச்சுக்கிட்டு நீங்க படிச்சதை ஆய்வு செய்யணும். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய ஆய்வு. இது ஒரு பெரிய ஆய்வு பண்ண நிறைய விஷயங்கள் வரும். அதனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப தடை, நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதனால இருந்தாலும் பரவாயில்லை. இன்னொரு அடுத்த நாள் ஒரு சிறப்பாக அதுக்குள்ள இன்வெர்டர் போட்டு, என்ன சாமி இன்வெர்டர் போட்டு சரி சிறப்பா இந்த எது தடை வந்தாலும் அது நம்ம பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். 12 பாவங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான உறவுகள் இருக்கு. அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய திறமை நம்முடைய பாரம்பரியத்துல இருக்கு, நம்முடைய நவீன ஜாதகத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துல இருக்கு. எல்லா விஷயங்களையும் நம்ம உள்நோக்கி பார்க்கணும். நம்ம இந்த கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நிறைய ஆய்வுகளை செஞ்சிருக்கோம். இந்த ஆய்வுகள் உபநட்சத்திர ஜோதிடம் என்றது ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த உபநட்சத்திர ஜோதிடத்தின அஸ்ட்ராலஜிங்கிறத நிறைய நான் ஆய்வு பண்ணியிருக்கோம். அந்த உருவாக்கி கொடுத்த என் அருமை மாமா அவர்கள், இளங்கோ அவர்கள் எனக்கு உறுதுணையா இருந்து, அவர் எனக்கு பல வழியில உறுதுணையா இருக்காரு. அவர் எனக்கு வழி நடத்துறாரு. அவர் இந்த நேரத்துல நான் அதை நினைச்சு பார்க்கிறேன். அவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்கணும். அதை விட இந்த தளத்தை நம்ம கொடுக்குறாரு இல்லையா, இந்த தளத்தை கொடுத்து பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. 2-3 தடவை கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கரண்ட் காலையில இருந்து எனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சு, கரண்ட் இப்படி நம்மளை சாதிக்க போகுதுன்னு மனசுலயே தோணுச்சு சாமி. கரண்ட் ஏதோ நம்மளை அப்படின்னு சொன்ன உடனே கரண்ட் ஆபாச்சு. அதான் நினைக்கிறேம்மா, எண்ணங்களுக்கும் நம்முடைய நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் ஜோசியருக்கு தொடர்பு இருக்குங்கிறத காட்டுது. நம்ம அந்த இதுல இருக்கோம், அது நமக்கு தோணுது. ஆனா இந்த தடைகள்லாம் மீறி வரணும். அதனால நல்லா பார்ப்போம். அடுத்த தடவை இன்னும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்புல பேசுவோம். அடுத்து இதே வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கேஇயும் தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எளிமை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். எனக்கு எப்ப ஐயா கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் என்னுடைய நான் கண்ட விஷயம், நான் கண்டதை நான் மட்டும் வச்சுட்டு போறது நல்லதில்லை. அது எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு தொழில்முறை ஜோதிடர் எப்படி தெரிஞ்சுக்கிறணும், அவர்கள் எப்படி தொழில்முறை ஜோதிடர் வரணும் அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டார் அகாடமியை பாருங்க, நிறைய ஜோதிட மாமேதைகளை இந்த பயணத்தை கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நாங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இந்த இதற்கு திரும்ப 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 இதை போட்டு பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் உங்களுக்கு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, இது ஒரு பெரிய லைப்ரரி. இந்த லைப்ரரி நமக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி ஐயா எல்ஆர் சீனிவாசன் ஐயா அவர்களுடைய இந்த பரந்த மனப்பான்மையும் ஒரு ஒருங்கிணைப்பா செஞ்சு ஒரு வாய்ப்பினை செஞ்சிருக்காரு. அதனால அவர்களுக்கு நான் நன்றியை பாராட்டுகிறேன். இந்த கேள்வி பதில் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். அதனால அடுத்த ஐயாவுக்கு நான் கொஞ்ச நேரம் தண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்து நீங்க ரைட்டுங்க. கேள்வி நேரத்துக்கு போயிடலாங்க. மக்கள் யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நம்ம வெங்கடேசன் ராமசிங் ஐயா
ஐயா நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நன்றி. அதாவது ஒரு ஜோதிடத்தை எப்படி அணுகணும் அப்படின்ட்டு, அதாவது 5 விதமான கோட்பாட்டில் அணுகணும் அப்படின்ட்டு மிக தெளிவா நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு. அவருடைய கேஇ ஜோதிடன் என்ன சொன்னாரு, திரும்ப என்னோட ஆவலை தூண்டி விட்ட மாதிரி இருந்தா அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஐயா அதை சீக்கிரமா வகுப்பெடுக்கிறதுக்கு சார் அளவு பண்ணி அதை வகுப்பெடுத்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. நன்றி ஐயா, மிக்க நன்றி உங்கள் ஆய்வுக்கு. எனக்கு ராமசுப்பையா அவரே கேட்கிற மாதிரி இருக்கு. நன்றிங்க நன்றிங்க. ஏன்னா ஜோதிட மாமேதைகளுடைய அந்த அவர்களை நினைக்கும் போது எப்படி வருதுன்னா அவங்களுடைய வித்துக்கு எப்படி இருக்கும். அடிக்கடி என்னுடைய நண்பர் சுரேஷ் சொல்லுவார், கோயம்புத்தூர்காரு. அதனால நேரடியாக சந்திச்சு பேசணும். வாழ்க வளமுடன். இந்த வாழ்க. நன்றிங்க. ஒரு நிமிஷம். அடுத்து சிவகுரு விவேகானந்தன் ஐயா. வணக்கம் ஜெயபாபா கலப்பிரியர் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றாக சரளமாக விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். எனக்கு 2 கேள்விகள் இருக்கிறது. அதாவது சில பேர் சொல்லுகிறார்கள் ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லையா. நீங்கள் 3-11 பார்வைன்னு சொல்லுகிறீர்கள். பல இது சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கிறது. அடுத்தது இந்த உப நட்சத்திரங்கள் கேபி ஜோதிடத்திலே உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப இந்த அதனால எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது? இப்ப இவ்வளவுமே காணுமே. அப்படி விரும்புறது இந்த கேபி கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியிலே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னத்துக்கு இந்த உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உபன்னு சொல்லி இதை விரிவுபடுத்தினதால என்ன வில்லங்கமான பிரச்சனை என்றது நீங்க தயவு செய்து சொல்லுங்க. இந்த 2 கேள்வி தான் எனக்கு பெரிய கேள்வி. ஐயா, இந்த ராகு கேதுகளுக்கு பார்வை இல்ல, அதுக்கு கட்டுப்படுத்துது. ராகு கேதுகள்ங்கிறது என்ன அப்படின்னா அது பிளானட் அல்ல, அது ஒரு ஷேடோ. ஆனா அது இருக்கிற இடத்த பால்படுத்துதா இல்லையா? அதோட விஷம் அதோட போய் சேர்ந்தா என்ன ஆகும் ஐயா? ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனையே பாடுபடுத்துது 2 சேர்ந்து. அதனால அதுக்கு பார்வையை நாம் முக்கியத்துவம் கொடுப்பது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அதோட சேரும்போது அது தன்மையை இழந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ராகுங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ராகு இருக்காருன்னா சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாம் ராகு. பிராந்தி கடை ராகு, கஞ்சா கேது. 2மே குடிச்சிட்டு ரோட்ல ஆனா ராகு, குடிக்காம கம்மன்னு நின்னா கேது. அப்படி இருக்கக்கூடிய கிரகம் 2மே போதைதான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2வது இந்த உபநட்சத்திர ஜோதிடம், இந்த நவீன ஜோதிடம் ஏன் வருது அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு லக்னம் இருக்கு. 2 மணி நேரத்தில் பிறக்கிறவருக்கு செவ்வாய் தான் அதிபதி. ஆனா அதே ஒரு மணி நேரத்தில் பிறக்கக்கூடியவருக்கு அஸ்வினி. அதே மாதிரி ஒரு பாதத்தில் பிறக்கக்கூடிய காமன் நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு. அந்த காமன் நேரம் ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவாக பிரிச்சோம் அப்படின்னா 2.5 நிமிஷத்துல இருந்து 8.5 நிமிஷத்துக்குள்ள பாகுபாடு சொல்லி அதுக்குள்ள பிறந்த குழந்தைகளை பாகுபாடு பிரித்து காட்டுகின்ற ஒரு நவீன முறையை உருவாக்கி இருக்காங்க. அதை நம்ம பேசும்போது அதை விளக்கி காட்டும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஒரு சிறு கருத்து நம்ம சொல்லலாங்களா? சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, உப நட்சத்திரங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. தசா புக்தி அந்தரம் பிராணம் சூட்சம் அதத்தான் அவங்க உப சொல்லிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தசை என்ன தசை ஓடுது அது அதிபதி. அடுத்து உபநட்சத்திரங்க புக்திநாதன், உபங்கிறது அந்தரநாதன், அதுக்கு பிராணநாதன், சூட்சமநாதன். இவ்வளவுதான் சார். முதல்ல சூட்சம் வரும், அப்ப பிராணம் வரும். வேற ஒண்ணும் இல்ல. சூட்சமா தசா புத்தி அந்தரா சூட்சமா அதிசூட்சமா பிராணா லிப்டா இப்படியே போயிட்டே இருக்காது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்திரனுக்கு மட்டும் பார்த்த விஷயத்த 12 பாவத்துக்கு பாக்குறோம், 9 கிரகத்துக்கு பாக்குறோம். அவ்வளவுதான். அவர் ஐயா சொன்ன மாதிரி எங்க ராமசுப்பையா மாதிரி அதான். சரி,
நன்றி நன்றிங்க ரைட். நன்றி. ஓகே, நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ சார், வெங்கடேசன் சார், தேங்க்யூ. அடுத்து விஜய் ஸ்ரீனிவாசன் சார். இன்னைக்கு நல்ல ப்ரோக்ராம் நல்லா இருந்தது சார். நல்ல வகுப்பு நல்லா இருந்தது. சீனிவாசன் சாருக்கும் எடுத்தவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரைட், தேங்க்யூ. அடுத்து பாலசுப்ரமணியன் சார். ஐயா வணக்கம். மிக சிறப்பான பதிவு இன்னைக்கு. ஓகே, என்னோட ஒரே ஒரு கேள்விதான். இந்த பார்வைகள் பத்தி சொன்னீங்க, எந்த பாவகத்திலிருந்து பாக்குறதுங்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா? ஐயா, பாவகத்துல ஒரு கிரகம் எங்க போய் உட்காருதோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை அதை எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துறதுதான் கிரகம். ஓகே, ஒரு பாதகாதிபதி விட பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறவனு வச்சு செய்ய வேணா இல்லையா? ஓகே. இப்ப 8ஆம் பாவத்துல போய் ஒரு கிரகம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய சாரத்தில் தசா புத்தி அந்தர வரும்போது 8ஆம் பாவம் வேலை செய்யுமா, வேலை செய்யாதான்? வேலை செய்யும். அதே மாதிரிதான் 8ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து கிரகம் பார்த்தா கெட்டவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு நல்ல கிரகம் பார்க்கும்போது கெட்டதா தானே பார்க்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. பாவத்தையும் கிரகத்தையும் நம்ம இணைச்சு சொல்லணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ரைட் சார், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து சிவகுமார் சார். சிவகுமார் சார். சார் சிவகுமார் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கூப்பிடுவோம், உடனே வரணும் இல்லையா ஐயா? வாங்க வாங்க. கேக்குதாங்கய்யா? கேக்குது. ஐயா வணக்கம். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தாங்கய்யா. இந்த வீடு கொடுத்தவன் உச்சம் மூலத்திரிகரமா இருந்து வீடு கொடுத்து அங்க இருக்கிற கிரகம் சுபகிரகமா இருந்து வீடு கொடுத்தவன் பாவகிரகமா இருந்தா என்னங்கய்யா பலன் கிடைக்கும்? ஐயா, கிரகங்கள் பாவ கிரகம் அது நட்பு கிரகங்களை விட அந்த வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கானான்னு பார்க்கணும். வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமா இருந்து அந்த கிரகம் பாவ கிரகமா இருந்துச்சுன்னா சுபகிரகம் எப்படி வேலை செய்யும்? அந்த யாரு சுபகிரகமா இருக்கான்? வீட்டுல இருக்கிறவர் சுபகிரகம், வீட்டுல இருக்கிறவர் நல்லவரு. ஆனா அந்த வீடு கொடுத்தவரு கெட்டவரு. வீடு கொடுத்தவர் கெட்டவர். ஆனா அவர் பொசிஷன்ல இருக்காரு, நல்லா இருக்காரு. பொசிஷன் மூல திரிகோணம். நான் ஒரு பெரிய ஒரு கிரிமினல் லாயர் வீட்டுக்கு போயிருக்கேன். சரிங்கய்யா. அவர் கிரிமினல் லாயரு. சரிங்கய்யா. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்க கோர்ட்ல அவர் தான் பேச்சுவார்த்தை இடம். சரிங்கய்யா. என்ன எவனாவது பக்கத்துல வந்துருவானா அந்த இடத்துக்கு? சொல்லுங்க ஐயா. அந்த வீட்டுக்குள்ள என்ன யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, தெரியல. உடனே அரெஸ்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி வீடு கொடுத்தவன் இவனுக்கு அவனுக்கும் இந்த நட்பு கிரகம் பகை கிரகத்தை விட அவனுடைய பொசிஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்க. அந்த கிரகம் நல்லா இருக்கும். ஆனா இந்த கிரகம் அந்த கிரகம் நட்பு கிரகமா இருந்தா அது இதனுடைய தன்மையும் அதனுடைய தன்மை வேற இருந்தாலும் அதனுடைய நல்ல தன்மைகளை அது எடுத்துக்கிறோம். சரிங்க. அது உச்சத்தன்மையா இருக்கு. வீடு கொடுத்தவன் உச்சம். அதாவது ஒரு கிரகம் உதாரணம் இப்ப மீன ராசியில புதன் போய் என்னவாயிருது? அங்க இருக்கிற சுக்கிரன் உச்சமாயிடுறாரு இல்லையா? அப்ப சுக்கிரன் உச்சமாயிட்டாருன்னா அந்த புதன் நீசமானாலும் அந்த இடத்துல அவருக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா? இருக்கு. சரிங்க சரிங்க. நீங்க பெரிய அதிகாரியா, நான் சாதாரண நாள் உங்க வீட்டுக்கு வந்தோம்னா நீங்க போற இடத்துல எல்லாம் நாங்க உங்க கூட என்னை கூட்டு போனா உங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள எனக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க? கொடுப்பார்கள். அதனால வீடு கொடுத்தவரும் சரி அந்த வீட்டுல இருப்பவர்களும் சரி நன்றாக இருந்தால் அங்க யாரு போய் இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நன்றி சிவகுமார் சார். ஓகே.
அடுத்து வேற யாராவது கேள்விகள்னா கேட்கலாம். சரி, வேற யாரும் கேள்விகள் இல்லைங்கய்யா? சரி நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாங்கய்யா. சரி சரி சரி. பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்கய்யா. அதாவது இவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. அதுல இந்த ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வியில ஒரு வித்தியாசமா பேசணுங்கிறதுக்காக இந்த பஞ்ச சித்தாந்திகாங்கிற முறைப்படிய கருத்துக்களை சொல்லி இதை இந்த மாதிரி பார்த்தோம்னா எளிமைய முறையில ஒரு ஜோதிடத்தை நம்ம எளிமையா ஆராய்ச்சி செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னோம். அதனால இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நல்ல வாய்ப்பு. இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதை உலகத்தில் இருக்க அத்தனை ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் உலக தமிழர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கும் நன்றி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி. அடுத்தும் நாம் இன்னும் சில ஐயா சொன்ன மாதிரி அடுத்த ஒரு விஷயத்துல இன்னும் தெளிவாக இந்த மாதிரி இடையூறு இல்லாமல் கண்டினியூவா பேசுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னுடைய குருநாதர் மாயாண்டி சாமிகளுக்கு ஆசீர்வாதம். என்னுடைய அன்புக்குரிய மாமா இளங்கோ அவர்களுக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சீனிவாஸ் ஐயா அவர்கள் மற்ற குருமார்களுக்கு அனைவருக்கும் நன்றியை பாராட்டி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.